ஒரே நாளில் பணக்கார ஆயிடலாங்க. ஒரே நைட்டில் பணக்கார ஆயிடலாம். ஓவர் நைட்டில் எல்லாத்தையுமே சம்பாதிச்சலாம்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சரை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? குறிப்பாக இன்னைக்கு இந்த நவீன காலத்தில் இது நிறைய பரவிச்சு. குறிப்பாக சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள். ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணுமா? இந்த புத்தகத்தை படிங்க, இந்த தொழிலை செய்யுங்க. ஒரே நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணுமா சொல்லி பார்க்குறவங்களா இல்லையா? ஒரே இது சம்பந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உலா வரக்கூடியதை நாம் பார்க்கலாம், குறிப்பாக சோஷியல் மீடியாக்களில். ஸோ இந்த பேராசை கலாச்சாரத்துக்கு இஸ்லாம் வந்து மறுப்பு கொடுக்குதுங்க. அல்லாஹ் வந்து உழைப்பை செல்வத்தோடு இணைக்கிறான் இல்லைங்களா? மனிதனுக்கு அவன் முயற்சி செய்வதை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்றான் சூரத்து நஜ்ம்ல. ஸோ இஸ்லாம் முயற்சியை பாராட்டுது, ஹலாலான உழைப்பை செய்யும்படி சொல்லுது, பொறுமையாக இருக்கும்படி சொல்லுது. இதன் மூலம் ரிஸ்க்கை தேட சொல்லி அழகான ஒரு ஃபார்முலாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ரிச் குவிக் கல்ச்சர் சொல்லுவாங்க. ஒரே இரவுல கோடீஸ்வரன் ஆகலாம், 10% லாபம், 100 மடங்கு லாபம், வேலையே வேணாம், ட்ரேடிங் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லி இந்த மனநிலை வந்து குரான் கற்றுத்தரக்கூடிய இந்த உழைப்பு மையமான வாழ்க்கைக்கு எதிரானது சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றேன், இந்த உலக வாழ்க்கையை ஏமாற்றக்கூடிய இன்பம் என்று சொல்றான். அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? லேம்போ லைஃப் ஸ்டைலு, 30 நாள்ல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், 25 வயசுலயே வந்து நீங்க ரிட்டயர் ஆயிடலாம்னு சொல்லி, பெரும்பாலும் இது பேராசையை விற்பனை செய்யக்கூடிய விளம்பரங்கள் தான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பெரும்பாலும் இது ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான். பிறர் செல்வத்தை அநியாயமாக உண்ணாதீர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். இன்னைக்கு இதனால தான் நிறைய ஸ்கேம் காயின்ஸ், ஃபேக் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் எல்லாமே அதிகரிச்சுச்சுன்னு சொல்லலாங்க. பலர் வந்து முதலீடு செய்யறது இல்லைங்க. விலை எப்போது ஏறும், எப்போது இறங்கும் என்ற ஊகத்திலேயே பணத்தை வைக்கிறாங்க. ஸோ இந்த மனநிலை வந்து சூதாட்டத்தை ஒத்ததாக மாறக்கூடிய அபாயமும் இதுல இருக்கு. ஸோ பேராசை மனிதனை அழிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் நிரம்பிய ஒரு பள்ளத்தாக்கு இருந்தா கூட இன்னொன்னு விரும்புவான் இருக்கணுமேன்னு சொல்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் லாபம், இன்னும் ஒரு ட்ரேட் தானே, இன்னும் ஒரு காயின் தானேன்னு சொல்லி பேராசைக்கு முடிவே இல்லாமல் போகக்கூடியது இந்த ரிச் குயிக் கல்ச்சர் என்பது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹலாலான வருமானம் தான் நமக்கு பரக்கத்தை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலான தொழில், நேர்மையா வியாபாரம் பண்ணி சொல்லி சொன்னாங்க. அமானத்தை பாதுகாக்க சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹலாலான வருமானம் மெதுவாக வந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கும். ஆனா ஹராம் அல்லது சந்தேகமான வழியில வரக்கூடிய செல்வம் வந்து உண்மையான நன்மையை ஒருபோதும் கொடுக்காது. ஸோ நவீன காலத்துல எவ்வளோ பேர் ஏமாற்றத்துக்கு கிளம்பிட்டாங்க இல்லைங்களா? மீம் காயின் ஹைப் பண்றாங்க. டெலிகிராம் சிக்னல் குரூப்ஸ் பார்க்கலாம். ஃபேக் ட்ரேடிங் பார்க்கலாம். WR மணி ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அகாடமிஸ் பார்க்கலாம். எவ்வளவோ சொல்லலாம். இவங்கலாம் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, உழைக்கவே வேணாங்க, பணம் உங்களுக்காக வேலை செய்யும் என்று சொல்றாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஹலாலா உழைங்க, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்கன்னு சொல்றான். ஏன்னா பரக்கத்து அவனிடம் மட்டும் தான் தேடப்பட வேண்டும். ஸோ முஸ்லிம் ஒருவர் வந்து செல்வத்தை எதிர்க்கத்தில்ல. அநியாயமா ஏமாத்தி வரக்கூடிய அந்த பேராசையை தூண்டக்கூடிய வழிகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த ஒரே இரவுல செல்வந்தன் ஆகணுன்ற மனநிலை வந்து குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்தக்கூடிய இந்த உழைப்பு, பொறுமை, ஹலாலான வருமானம், நிதானம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, இதற்கு எல்லாம் முரணாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் இந்த ரிச் குயிக் கல்ச்சர் என்பது. ஸோ இது போன்ற அநியாயமான, ஏமாற்றம் தரக்கூடிய, பேராசையை தூண்டக்கூடிய வழிகளை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் என்கரேஜ் பண்ணவே கூடாதுங்க.